ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி ரொம்ப பிரமாதமான ஒரு கண்டென்ட்டோடு வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவான்ஸாப்பை நம்ம ப்ரோ ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 1 மந்த்தாக நம்ம பேக் டெஸ்ட் பண்ணதில் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக போகுதுன்னு தான் சொல்லலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தீங்க, உங்களுக்கு ஆப்ஷனில் இன்னும் கொஞ்சம் ஒரு எய்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு குவான்ஸாப்பை நீங்கள் தாராளமாக அட்லீஸ்ட் ப்ரோ வெர்ஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. இன்றைக்கி நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து நான் ரொம்பவே பார்த்திங்கன்னா வியந்து போன இன்னொரு டூலை பற்றி தான் பேச போகிறோம். இதில் குவான்ஸாப்பில் இவங்க கொடுக்குற ஐவி ப்ரீமியம் டூலை பற்றி தாங்க பேச போகிறோம். இந்த ஐவி டூலை பற்றி நான் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஒரு டூல் மூலமாக நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த ஸ்டாக்கில் அதிகப்படியான ஐவி க்ரியேட் பண்ணப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஒரு டூல் நமக்கு சொல்லிடுது. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன ஒரு நன்மை பார்த்திங்கன்னா, எப்போவுமே ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள் ஒரு ஐவி ஹையஸ்ட் ஐவி பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கில் க்ரியேட் பண்ணப்படும். இதனால் என்ன பண்ணுவாங்க ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓடிஎம்மில் ஸ்ட்ராட்டஜி போடுறதோ இல்லைனா அந்த ஒரு ஐவியை யூஸ் பண்ணுறதுக்கு வெறும் ஐவி ட்ராப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு வர மாதிரியான சில ட்ரேட்ஸ் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இனி எல்லா நாளுமே கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம ஏன் ரிசல்ட் நாளைக்கு முன்னாடி நாள் மட்டும் நம்ம இருக்கணும்? ஏன்னா அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் ரிசல்ட் நாள் முன்னாடி கண்டிப்பாக ஒரு ஐவி ஹையஸ்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எங்கே வேணால் போகும். ஓகேங்களா? மேலே கீழே டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனியோட ரிசல்ட்டை பொறுத்து மாறும். ஸோ இது எல்லா நாளுமே நமக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்கும்ல. எந்த ஸ்டாக்கில் ஹை வாலட்டிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த ஒரு டூலை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டாக்கை நம்ம எடுக்கும்போது நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்ற உங்களுக்கே தெரியும் ஹையஸ்ட் ஐவி இருக்கும்போது. ஸோ இப்போது அந்த ஒரு ஃபில்டரேஷன் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் குறிப்பாக இன்னொரு விஷயம், இதை நான் பேக் டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எல்லாமே கனகச்சிதமாக ப்ராஃபிட்டில் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வாங்க இந்த ஒரு கண்டென்ட்டை பார்க்கலாம். ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்ன நடக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஹையஸ்ட் ஐவி கிரியேட் பண்ணப்படும். இதனால் அந்த ஸ்டாக் நெக்ஸ்ட்டு 1 or 2 டே நல்லா வாலட்டைலாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆஸ் பர் ரிசல்ட்டை பொறுத்து. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அண்ட் இதில் நான் முக்கியமாக சொல்ல இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன இதில்னு பார்த்தீங்கன்னா, ஐவிபி அண்ட் ஐவிஆர்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் புதுசாக பார்த்தீங்கன்னா, இது புதுசு இல்லை, இது ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டு ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். எல்லாருமே நம்ம ஐவியை மட்டும்தான் பார்ப்போம். அட் த மணி ஐவி என்ன இருக்குது, அது லோவாக இருந்ததுன்னா அது புல்லிஷ்னு சொல்லுவோம், ஹையஸ்ட்டாக இருந்ததுன்னா அது ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். ஓகேங்களா? அது பியரிஷ்னு சொல்ல முடியாது, வாலட்டைலாக இருக்கும் அப்படின்ற ஒரு மீனிங் தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஐவின்னு சொல்லும்போது இதில் இந்த ஒரு ஐவிபி இல்லைனா ஐவிஆர், ஓகேங்களா, இது 2 தனித்தனி விஷயங்கள். ஓகேங்களா? ஐவிபின்னு சொல்கிறது இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி பெர்சன்டைல்னு சொல்லுவாங்க, ஐவிஆர்னு சொல்கிறது இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ரேங்க்னு சொல்லுவாங்க. ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்திலே நான் சொல்லிடுறேங்க. ஓகேங்களா? ரெண்டுமே மீனிங் மோர் ஆர் லெஸ் சேம் தான். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு 350 டேஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த 350 டேஸில் ஒரு ஸ்டாக், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏசிசின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் ஒன்று எடுக்கிறேன். இந்த ஏசிசி ஸ்டாக்கோடைய கடைசி ஒரு வருஷத்தில் இருந்த ஒரு ஹையஸ்ட் ஐவியை கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஐவி ஆஃப் தட் ஸ்டாக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏசிசிக்கு லாஸ்ட் 1 இயரில் எவ்வளவு அதிகமாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தமணியோடைய ஐவி கிட்டத்தட்ட 65 அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. இதுதான் இந்த ஒரு ஸ்டாக்குக்கு மிகப்பெரிய ஒரு ஐவியாக கடந்த ஒரு 365 நாளாக இருந்துக்கிட்டு வருதுன்னு சொல்லும்போது, இப்போது கரண்ட் ஐவி என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போ 34 அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட அர்த்தமணி ஐவி இருக்குது. அதாவது ஹையஸ்ட் ஐவியான ஒரு வருஷத்தில் 65, கரண்ட்டாக இருக்கிறது 34ன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட மோர் ஆர்லெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60% பெர்சன்டைலுக்குள்ள ஒரு ஐவி இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இதுதான், அதாவது ஹையஸ்ட் ஐவியில் கரண்ட்டாக என்ன ஐவி இருக்கோ அதை சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி பெர்சன்டைல். ஓகேங்களா? ஸோ எத்தனை அளவு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 60% ஒரு ஹையஸ்ட் ஐவியில் தான் இருக்குது. ஹையஸ்ட் ஐவியிலேருந்து கிட்டத்தட்ட 60% அளவுக்கு இருக்குது. ஸோ இது ஒரு நாமினல் அளவு தான். இந்த 60ன்றது பார்த்தீங்கன்னா 80ன்னு மாறும்போது என்ன நடக்கும் ஜஸ்ட் இமேஜின். ஓகேங்களா? ஸோ 60% இருக்க ஐவி இப்போது அப்படியே 80% மாறும்போது கண்டிப்பாக இந்த 34 இருக்க கரண்ட் ஐவி பார்த்தீங்கன்னா 42 43 மாறும்போது இல்லைனா 45ன்னு மாறும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது 80% மாறும். அப்போ 80% மாறும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த ஸ்டாக்கு ஹையஸ்ட் வாலட்டைலுக்கு உட்படுத்தப்படும். ஓடிஎம்மில் அதோடைய ஐவியோட போர்ஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் செய்யப்படும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட் தான். ஸோ புரியலன்னா நீங்கள் திரும்ப ஒரு தடவை வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் சொல்ல வர விஷயம் என்னன்ட்டு. த சேம் பார்த்தீங்கன்னா ரேங்க் அடிப்படையில் இப்போது நம்ம பர்சன்டேஜ் பார்த்தோம்.
65ன்றது 100% வச்சுக்கோங்க. அதில் 34ன்றது என்ன பர்சன்டேஜ் வருதோ அதை ஐவி பர்சன்டைல் பேசிஸில் சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டைல் அப்படின்ற ஒரு அர்த்தம். இதே ரேங்க்னு சொல்லணும் அப்படின்னா இப்போது இதே 65 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ரேங்க் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் இந்த 34 எந்த வகையான ரேங்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆப்லேயே நமக்கு காட்டுறாங்க. ஓகேங்களா? அதாவது கரண்ட் ஐவி எந்த நிலைமையில் இருக்குதுன்னு சொல்கிற ஒரு விஷயம் தான், வேறு எதுவுமே இல்லை. ஹையஸ்ட் ஐவியா இல்லை லோவஸ்ட் ஐவியா. ஸோ இங்கே ஈஸியாக இவங்க ஹையஸ்ட் ஐவி உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு பிளாட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அரௌண்ட் 200 ஸ்டாக் இருக்குது F&Oன்னு சொல்லும்போது இங்கே சொல்லப்படுற இந்த ஒரு ஐவிபி ஐவிஆர் பேசிஸில் இவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நான் இப்போ குவான்ட்ஸாப்பில் உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். நல்ல ஒரு ஐடியா. நம்ம இப்போது குவான்ட்ஸாப் லாகின் பண்ணியாச்சு. இதில் ஐவின்னு சொல்லப்படுற இந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த ஐவியில் ஃபஸ்ட்டு டோட்டலாக இருக்கிற ஒரு கிரிட் அப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரியான வாலட்டிலிட்டி இருக்குது, மொத்தம் இருக்கிற 200 ஸ்டாக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம என்ன ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஐவிபி இல்லைனா ஐவிஆர் மெத்தட் படி. ஓகேங்களா? ஐவிபின்னு சொல்லும்போது இந்த பர்சன்டைல் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போது கரண்ட்டாக ஏதாவது ஒரு பேட் நியூஸ் உள்ள ஒரு ஸ்டாக்காக நம்ம பிக் பண்ண தேவையில்லை. அஃப்கோர்ஸ் அந்த ஸ்டாக்குக்கு எல்லாமே அதிகமான ஒரு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இருக்கும். அதோடைய ஐவிபியும் சரி ஐவிஆரும் சரி அதிகமாக இருக்கும். ஸோ அதை நம்ம தப்பாக புரிஞ்சு அந்த ஸ்டாக்ஸை நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பாக இருக்கிற இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் விட்டுடலாம். ஓகேங்களா? அதான் விட்டுடலாம். ஸோ ஐடியா கூட சின்ன ஸ்டாக் அது வேண்டாம். எஸ், இந்த ஒரு எஸ்பிஐ லைஃப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்பிஐ லைஃப்பில் நம்ம ட்ரேடுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இப்போது இந்த ஒரு ஐவிபி வந்து பார்த்திங்கன்னா 57% தான் இருக்குது. ஓகே, இது ரொம்ப கம்மி தான். ஸோ இவ்வளோ கம்மியில் நம்ம ஏதாவது இந்த ஒரு எஸ்பிஐ லைஃப்பில் ஏதாவது ட்ரேடு எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா இதோட ஹையஸ்ட் ஐவியில் இப்போ பாதி ஐவி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு எஸ்பிஐ லைஃபுக்கு இப்போ கரண்ட் ஐவி வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 25 இருக்குது. அப்போ அஃப்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 25 இருக்குது, 57% இருக்குன்னா கண்டிப்பாக இதோடைய ஹையஸ்ட் ஐவி எவ்வளோ இருக்கும், ஹிஸ்ட்ரி ஐவி ஒரு வருஷத்தில் ஹையஸ்ட் ஐவியாக எங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு 50 கிட்ட இருக்கும். ஐடியாவுக்கு 84% இருக்குது. பட் ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப சின்னது, லாட் சைஸ் ரொம்ப அதிகம். நம்ம ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம அதிகமான ஐவி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் ஒரு ஷார்ட் ஸ்ட்ராங்கிளோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயன் காண்டர்ஸ் மாதிரி தூரமாக ஓடிஎம்மில் போடலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போது அந்த ஒரு ஸ்ட்ரைக்கில் அந்த ஒரு ஸ்டாக்கில் என்ன நடந்திருக்குன்னா ஐவி அதிகமாக இருக்கிறதுனால ஓடிஎம்மில் அதோட ப்ரைஸ் நல்லாவே இன்ஃப்ளேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஐவி ட்ராப் நடக்கும்போது இப்போ 80% இருக்க இந்த ஒரு ஐவிபி வந்து ஒரு 60-70% குறையுது, 50%லாம் குறைஞ்சிது அப்படின்னா ஓடிஎம்மில் இருக்க ப்ரைஸ் எல்லாம் எரோட் ஆகிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி கிரிட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹையஸ்ட்டாக இருக்கிற வாலட்டிலிட்டி மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிளோ இல்லைனா அயன் காண்டரோ இந்த மாதிரியான ஓடிஎம்மில் போடுற விஷயங்களை நம்ம பண்ணலாம். இதுவே ஹையஸ்ட் வாலட்டிலிட்டி இருக்கிற சில ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம், ஹையஸ்ட் பர்சன்டேஜ். ஓகேங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் லோவாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் நல்லாவே மேலே ஏறிட்டு இருக்கும். அப்போனா அதோட எக்ஸாம்பிள் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இங்கே நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா 5% தான் இருக்குது. அப்போ இது ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒன் சைடில். ஓகேங்களா? அதாவது புல்லிஷாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது புல்லிஷாக தான் இருக்கும். ஸோ இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லாங் ஸ்ட்ராங்கிள் பண்ணலாம், இல்லை லாங் ஸ்ட்ராடல் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த மணி இருக்க காலையும் புட்டையும் வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு நம்ம ஒரு பக்கம் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா லாங் போகலாம். ஷார்ட்டாக இருந்தது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐவி உள்ள ஸ்டாக்கை நம்ம ஷார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 நாளாகவே நான் வந்து இதை நான் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து செக் பண்ணியிருக்கணும். அப்படி செக் பண்ண சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா ட்ரேடுமே நான் வந்து ஹையஸ்ட் ஐவிபி இல்லைனா ஹையஸ்ட் ஐவிஆர் இருக்கிற திங்ஸை எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமான ஸ்டாக்கு தான். எம்என்டமாக இருக்கட்டும், பாரதி ஏர்டெல்லாக இருக்கட்டும், இதெல்லாம் நல்ல ஒரு ஸ்டாக்கு. இதிலே நீங்கள் குவாலிட்டியான ஸ்டாக்கை தான் பிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஹையஸ்ட்டு வாலட்டிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நல்லா இல்லாத ஸ்டாக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நான் நல்ல ஸ்டாக்காக எடுத்திருக்கேன். நான் எடுக்க போகும்போது இது ஹையஸ்ட் ஒரு வாலட்டிலிட்டியில் இருந்தது. இப்போ ஐவி பார்த்தீங்கன்னா நல்லா ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அந்த காரணத்தினால இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்ட்ராங்கிள் போட்டிருக்கேன். ஸோ நல்ல ஒரு ஓடிஎம்மில் தான் போட்டேன். நான் இருக்கும்போது ப்ரைஸ் என்ன 1140 இருந்தது. ஸோ கீழே 100 பாயிண்ட் மேலே 100 பாயிண்ட்டு செல் பண்ண ஒரு
எப்போ இனிஷியேட் பண்ணேன் 4 நாளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் 27ஆம் தேதி நம்ம இனிஷியேட் பண்ணோம். ஸோ ஒரு 3000 ரூபா வந்துருச்சு ஓகேங்களா. ஒரு 4 நாளில் 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3000 ரூபா கொடுத்துருச்சு. சூப்பர் தான். ஸோ பாரதி ஏர்டெல்லும் நான் போட்டிருந்தேன். இதுவுமே எனக்கு ஹையஸ்ட் வால்டிலிட்டியில் இருந்ததுனால நான் நேமும் அப்படி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்க போனால் எனக்கு 95 ருபீஸ் தான் மைனஸில் இருக்குது. பெருசாலாம் இல்லைங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஐவி ட்ராப் ஆச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட்டில் வந்துடும் ஓகேங்களா, பெருசாக வந்துடும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணி வைக்கலாம் ஓகேங்களா. ஓகே, நான் நேக்கடாக போலங்க. இதுவே நான் அயன் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தா எனக்கு 1500 கண்டிப்பாக கிடச்சிருக்கும், 2000 அதை கண்டிப்பாக கிடச்சிருக்கும் இந்த ஐவி நம்ம எடுக்க போகும்போது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் நம்ம ஓகேங்களா. ஸோ ஹெட்ஜ் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கும்போது நமக்கு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் டே ஸ்டாக் மாதிரி நம்ம இந்த ஸ்டாக்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். ஒன்றும் இல்லை, ஹையஸ்ட் வால்டிலிட்டி இருந்தால் நம்ம அந்த ஸ்டாக்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜிக்கு உட்படுத்தி நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. கிளியர் கட்டாக நம்ம இந்த ஒரு டூலை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்தாச்சு. ஸோ ஹையஸ்ட் ஐவியாக இருந்தால் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லோவஸ்ட் ஐவியாக இருந்தால் லாங் போய்க்கலாம், லாங் ஷார்ட் அவ்வளோதான். ஸோ ஹையஸ்ட்டாக இருந்தால் நம்ம செல்லிங்க்கு ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் ஆகும். ரொம்ப வந்து ப்ளஸில் இருந்தது அப்படின்னா அது ட்ரெண்ட் ஆக போகுது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா லாங் சைடுக்கு எடுத்துக்கலாம், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ஆப்பை இப்போ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரோவே உங்களுக்கு போதும். நான் ப்ரோ ப்ளஸ் தான் போட்டேன், ப்ரோவே ரொம்ப எனாஃப் தான். ஸோ அந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன் ஓகேங்களா, ரெஃபரல் மூலமாக போனால். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் அனாலிட்டிக்கல் டூல் இந்த ஒரு ஆப் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்புவேன். தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.